பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். நம்மளோட பிஜேபியில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, எந்தவித பின்புலமுமே இல்லாத நாம் தமிழர் கட்சி சீமான் அவனோட கட்சிக்காரங்க எப்படி எந்த போராட்டம்னாலும் சரி எதுனாலும் துணிஞ்சு செய்கிறாங்க. ஆனால் நம்ம உலகத்திலே நம்பர் 1 தலைவர் நம்ம தலைவர் நரேந்திர மோடிஜி. அவருக்கு கீழே நம்ம செயல்படுவோம். தமிழகத்தில் வலிமையான ஒரு அப்போலுக்கற்ற தலைவர் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவருக்கு கீழே நம்ம அவர் கீழே இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிற கட்சியில் இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய பெருமை. நம்ம எதுக்கு இந்த டிஎம்கே அவன் எவ்வளோ அராஜகம் பண்ணுதான், அட்டுழியம் பண்ணுதான், அதை எடுத்து மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுல நமக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? தயவு செஞ்சு தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் நம்ம பயப்படவே கூடாது. இந்த டிஎம்கேக்காரனை அடித்து விரட்டணுன்னா பயப்படக்கூடாது. அவன் பண்ணுற தப்பை தெளிவாக மக்கள் மனசில் போய் எடுத்து சொல்லணும். உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பின்புலம் இருக்குது, ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம மத்தியில் நம்ம தான் ஆள்றோம். வலிமையான தமிழக தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு, மோடி இருக்கிறாரு, அமித்ஷாஜி இருக்காங்க. இவ்வளவு பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அப்போ நம்ம எவ்வளோ துடிப்போடு செயல்படணும். டிஎம்கே மக்களுக்கு விரோதமான ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுமே மக்கள் விரோத ஆட்சி தான். மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் கூட அவன் செய்யவே இல்லை. அப்போ அவனோட தப்பை பூரா எடுத்து நம்ம மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வச்சா ஒவ்வொரு தொண்டனும் வச்சா மட்டும்தான் நம்ம 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர முடியும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும்னா நம்ம தலைவர்கள் மட்டும் வேலை செஞ்சால் பத்தாது, நம்மளும் சேர்ந்து வேலை செய்யணும். வெறுப்பு இல்லாமல் நம்ம தலைமை நம்ம தலைமை யாருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு அவங்களுக்கு கீழே நம்ம என்ன பணி செய்யணுமோ, நம்ம கட்சியை தான் வளர்க்க நம்ம எல்லோரும் துணிஞ்சு கட்சியை வளர்க்கணும். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் கட்சியை வளர்க்க முடியும். ஆளாளுக்கு தனித்தனியாக இருந்தோம்னா நம்ம கட்சியை வளர்க்க முடியாது. டிஎம்கேக்காரனோட ப்ளஸ்ஸே அது ஒன்று தான். இப்போ அவன் கூட்டணி கட்சிகளெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் சரி இந்த தமிழக மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்கெல்லாம் செதறி கிடக்குறாங்க. நம்ம எதுக்கு அடுத்தவன் தோளில் சவாரி செய்யணும்? நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க நம்ம வேலை செய்ய மாட்டோமா? நம்ம பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சினா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். சமத்துவம், சமூக நீதி எல்லாமே நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் தைரியமாக எடுத்து சொல்லலாம். கேட்டால் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கு எதிராக இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. இது தமிழக மக்களே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு அவனை தான் ஹீரோவாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவனை வில்லனாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொடூரமான வில்லன் யாருன்னா அவனாக தான் இருப்பான். நீங்கள் ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் வில்லனாக இருப்பான். அதே மாதிரி தான் டிஎம்கேக்காரனை ஹீரோவாக காட்டிக்கிட்டு இருக்கான். பாரதிய ஜனதா கட்சியை முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வில்லனாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வில்லன் யாருன்னா டிஎம்கேக்காரன் தான். பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது. தப்பு செஞ்ச தண்டனை உண்டு. அது பாரதிய ஜனதா கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யார், அதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. தப்பு பண்ணால் தண்டனை உண்டு, அவ்வளோதான். பாரதிய ஜனதா கட்சி அப்படி தான். எந்த முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்டின்களுக்கோ எதிரான கட்சியே கிடையாது. அனைவருக்குமான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த டிஎம்கேக்காரனும் இந்த பத்திரிகைக்காரங்களும் பாரதிய ஜனதா கட்சி அது வந்துடும், பாரதிய ஜனதா கட்சி இது வந்துடும்னு சொல்லி பயங்காட்டியே முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் நமக்கு எதிராக திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படியான கட்சி இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம அதை ஏமா தப்பு பண்ணால் நாங்கள் கேட்கத்தான் செய்வோம். எல்லா மதத்துலேயும் நல்லவனும் இருக்கான், எல்லா மதத்துலேயும் கெட்டவனும் இருக்கான். அந்த மதத்தை வச்சு பிடிங்கி திங்கிறவனும் இருக்கிறான். அதுக்காக இந்த மதத்தில் உள்ளவன் பூரா நல்லவன், அந்த மதத்தில் உள்ளவரும் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. நல்லவன் எல்லா மதத்துலேயும் இருக்கான், கெட்டவன் எல்லா மதத்துலேயும் இருக்கிறான். இந்த டிஎம்கே அரசாங்கம் மதக்கலவரத்தை தூண்டி விடுறதுக்காகவே மதக்கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டி விட்டே தான் அவன் ஆட்சிக்கு வரான். இப்போ அந்த 2026 சேவிக்கிறதுக்கும் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க நம்ம அப்படி செயல்படக்கூடாது. நம்ம மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக செய்கிறோம். தயவு செஞ்சு நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்படணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.